ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஃப்ராக் விளையாடிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க கேம் ஃப்ராக் தான். நான் ஒழுங்காக கமெண்ட்ரி கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு வாய்ஸ் ஆப் யூஸ் பண்ணேன். அதனால் நான் வந்து அப்படியே என்னோடய எடிட்டிங் ஆப்புக்கு மாற்றி பேச ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். ஓகே கைஸ், மாற்ற வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஆடியோ மாற்றியாச்சு. இது வந்து எப்படின்னா, இந்த 3 ஹவுஸ் இருக்குல்ல, அந்த 3 ஹவுஸை வந்து அடிக்கணும். அதாவது அந்த 3 ஹவுஸில் வந்து எனிமி அடிக்காமல் பார்த்துக்கணும். ப்ளூ கலரில் இருக்கிறது நம்ம, ரெட் கலரில் இருக்கிறது எனிமி. அந்த 3 ஹவுஸில் எனிமி அடிக்காமல் பார்த்துக்கணும். நமக்கு லைஃப் கொஞ்சம்னா வந்து ஒரு கேரக்டர்கிட்ட மட்டும்தான் ஹார்ட்டிங் வந்து லைஃப் இருக்குது, இன்னும் கேரக்டர்கிட்டலாம் இல்லை. அதனால் அந்த ஒரு மிட் பாக்ஸ் வந்து இது ஃபில் பண்ணிக்கணும் போயிட்டு. இது வந்து இப்போது நான் கிட்ட வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன் புல்லட் காமிக்கிறது கீழே, அதான் வந்து ஒரு ஷீல்டு. அதாவது அது ஷீல்டாக பாதுகாக்கும். அது ஒரு க்ளோவால் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது வந்து நான் இங்கே வந்து டைமண்ட் எடுக்கிறேன்னா நமக்கு டைமண்ட் கிடச்சிடும். ஃப்ரீ ஃபயர் அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை டைமண்ட் கிடைக்காமையே இருக்கிறதுக்கு. இப்போ வந்து அண்டை ஃபில் பண்ணால் தான் கிடைக்கும். இப்போ இந்த 2 வீடு வந்து எனிமியில் வந்து நம்ம அடிக்கணும். ஓகேவா காய்ஸ்? எனக்கு வேறு கொஞ்சம் சளியாக இருக்குது காய்ஸ், அதான் விஷயம். இல்லை கட்டி கதையை வேக. அதுக்கப்புறமா அடுத்தவன் அடித்து நம்மளுக்கு லைஃப் குறைஞ்சிருச்சு, நம்ம செத்துருவோம் காய்ஸ். அப்புறமா மேலே 4 கேரக்டர் இருக்கா, நமக்கு யாருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி மாற்றிக்கலாம் காய்ஸ். இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா காய்ஸ், இந்த ஒரு ஏ அண்ட் பிஏ முடித்தாதான் வந்து இது ஏ அண்ட் பிஏ முடித்தாதான் சிக்குள்ளே போக முடியும். அதாவது ஏ அண்ட் பி ஹவுஸை முடித்தாதான் சி ஹவுஸுக்குள்ளே போக முடியும் காய்ஸ். இப்போ இவகிட்ட ஹார்ட்டுக்கு தெரியுதான் உங்களுக்கு கண்ணில். இப்போ வந்து இவ அடிக்கிறானா, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து எனக்கு ரொம்ப லைஃப் காமிச்சா உடனே நான் வந்து அந்த ஹார்ட்டினை ஃபில் பண்ணிப்பேன் காய்ஸ். இப்போ அடிக்கிறானா, நாங்கள் ரொம்ப லைஃப் கொஞ்சம் இதாக ஃபில் பண்ணிப்பேன். இப்போதைக்கு எனக்கு வந்து அதான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஹவுஸை உடைக்கிறது தானே இம்பார்ட்டண்ட். அதே நேரத்தில் பியும் ஏவியும் முடிச்சிட்டோன்னா உடனே நமக்கு போயிடலாம். இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்தால் செத்துடுவோம் காய்ஸ். உடனே சிக்குள்ளே போயிடலாம். சியை முடிச்சிட்டோன்னா கேம் முடிஞ்சிடும். அப்படிலாம் கட்டி டைம் லிமிட் இருக்குது. டைம் முடிஞ்சோடனே எத்தனை ஹவுஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, அதாவது எனிமிக்கிட்ட கம்மி பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வின் பண்ணிட்ட மாதிரியும், எனிமிக்கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம தோத்துட்ட மாதிரியும் இருக்குது காய்ஸ். இது ஒரு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு இல்லை. ஓகேவா காய்ஸ்? இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டால் செத்துடுவோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்போது எனக்கு சில வேலைலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. யாக அது ஒன்றும் இல்லை காய்ஸ், நான் வந்து லொக்கேஷன் 6,99,000 அப்படின்னு தான் போடுவேன். அது ஈக்குவல் டு கொளத்தூர். நான் ஒன்றும் இப்போ கொளத்தூரில் இல்லை, அதான் விஷயம். நான் இருக்கிறதே வேற இடம். அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அங்கேயே தேடி வந்துடுவீங்க, இல்லை கட்டி இருக்கவா வந்துடுவீங்க. சரி சொல்ல, டெல்லியில் இருக்கேன். டெல்லினா டெல்லி இல்லை, தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்ல கைஸ். ஒரு வழியாக வின் பண்ணியாச்சு. ஆனால் டைம் இல்லை கைஸ். டைம் இருந்துச்சுன்னா முடிச்சிருப்பேன். இப்போ எனக்கு வந்து அந்த ரிவார்டு ஃபில்லாக இருக்குது. ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ திரும்பி நான் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காய்ஸ். உள்ளே போயாச்சு. நான் செகண்ட் லெவலில் இருக்கான்னு சொல்லி அது ஒன்றும் இல்லை காய்ஸ். நம்மள இது கேரக்டர் அப்கிரேட் பண்ண அவள் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இது தருவா, ஒரு காயின்ஸ் மாதிரி. அது வந்து போய் ரீஃபில் ஆச்சுன்னா முடிஞ்சது. இப்போ நான் ஹார்ட்டின் எடுத்துக்கிறேன்னா அந்த மாதிரி தான். இப்போ இன்னும் ட்ரெயில்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் எடுத்துட்டு பார்த்தீங்களா, அதில் டைம் காமிக்க ஆரம்பிச்சிடல. ஏன்னா வந்து நான் அதை எடுத்துட்டேன். ஓகேவா காய்ஸ்? அதனால தான் காய்ஸ். எப்படி இருக்குதுன்னு நான் என்னோடய கேம் பிளேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடின வாழ்க்கைலாம் ஈஸி தான். இப்போ தூத்துட்டு காய்ஸ். அடுத்தவன் அடிக்கிறது தான் காய்ஸ் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறமா வந்து கேரக்டர் எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம் காய்ஸ்.
இப்போ நான் அவனை அடித்து போட போவேன். போட்டாச்சு. ரொம்ப ஈஸியான கேமாக தான் கைஸ் இருக்கு, அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை. அந்த வாட்டர் மாதிரி இருக்குல்ல, அது பெயிண்ட் அடித்தா இல்லை பவர், சில விஷயத்தில் சில பவர் கைஸ். எனிமியை வந்து அதிகமாகவே அடித்தாச்சு கைஸ். சந்தன கட்ட ஆட்டோ பம்பக வெட்ட. இந்த பாட்டு தான் கைஸ் தமிழில் வந்து ஃபேமஸாக இருக்குது. அதாவது நம்ம போட்ட ஷீல்டை நம்மளால் போக முடியும், ஆனால் இனிமையால் போக முடியாது கைஸ். அவ்வளோதான் கைஸ் கான்செப்ட்டு. அடுத்த அடிக்க ட்ரை பண்ணால் நாங்கள் போட்டுட்டா அடுத்த வேலையை பார்ப்போம். அதே நேரத்தில் புல்லட் ரீஃபில் பண்ணோன்னா அந்த புல்லட் தொட்டணும். நான் தொட்டு காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கேம் பிளேயில். நீட்ட அந்த ஹார்ட்டிங்கை தொடக்குள்ளே போகணுன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இதாகும்னு. இதுலேயும் ஹெட் ஷாட் இருக்குது கைஸ். அவ்வளோதான். அந்த க்ரீன் கலரில் காமிக்கும் கைஸ், ஹார்ட்டின் ஃபில் பண்ணிண்டா கம்மியாக இருக்கு, நீ இப்போ ஃபில் பண்ணிண்ட. கைஸ் செத்துடுவேன் கைஸ் நான் எனக்கு கைஸ், ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது, அந்த அளவுக்குலாம் இல்லை கைஸ். இதில் வந்து கேரக்டர் சைடில் இருக்குல்ல, அதை வச்சு தான் கைஸ் மாற்றணும்னு எனக்கு தெரிஞ்சவருக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே பேசிட்டு போவேன் கைஸ். இது வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இது அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். சேஞ்ச் பண்ணி காமிச்சிட்டேன். எனிமி வந்து வச்சுட்டு இருக்கா, பட் மச்சான் பண்ணேன் கைஸ். கொஞ்சம் வின் பண்ணது கஷ்டம் தான் கைஸ். டைம் 35 செகண்ட் தான் இருக்குது கைஸ். இந்த மாதிரி எடுத்துன்ட்டு போடுறேன். இது அப்படின்னா எனக்கு வந்து அடி விழாது கைஸ். இந்த சிங்கர் வந்து ரொம்ப டொமச்சர் பண்ணுங்க கைஸ். நான் செத்துடுவேன் நினைக்கிறேன். I believe it. ஐயோ செத்துட்டு. விக்டரி கைஸ் கவலைப்படாதீங்க, விக்டரி தான் கிடைக்கும், நிச்சயமாக கிடைச்சே ஆகணும். காயின்ஸ் பொறுத்து தான் கைஸ் நம்ம எத்தனை பேர் கொண்டு இருக்கணும். இது அத்தனை காயின்ஸை பொறுத்து தான் கைஸ் நமக்கு எத்தனை கோல்டு கிடைக்குன்னு. இது நியூ ஏரியா ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் கைஸ். ஃப்ரீ ஃபயரில் வந்து அங்கே யூஸ் பண்ணதுக்கு ஒரு தனியாக காயின்ஸ் கிடைக்கும். அவளுக்கு யாரையாவது கொண்டோன்னா 100 காயின்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு தெரியக்கூட தெரியாது கைஸ். இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஆடி இருக்க ஃப்ரீ ஃபயருக்கு முன்னாடி. நியூ கேம் மோட் அன்லாக்டு கண்டினியூ கொடுத்தாச்சு கைஸ். என்ன vs 2 போல் இருக்குது. பேட்ச் கொடுத்து ரேண்டம் பேட்டில் கொடுத்துருங்க கைஸ். கொடுத்தோடனே அதுவே ஓப்பன் ஆகிடும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், செகண்ட்ஸ் எடுத்துட்டா தான் என்ன கைஸ் போக முடியும். இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அளவு நல்லா ஆட மாட்டேன் கைஸ். இந்த அளவு கஷ்டமான பேட்டில்லாம் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு தோற்றுப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஜம்ப் பண்ண முடியாது, நிறைய லாஸ் இருக்குது கைஸ். ஜம்ப் பண்ண முடியாது, ஓட முடியாது. ஓட முடியும், அதாவது ஆட்டோ ரன்னிங் இல்லை. இந்த இடத்துல தான் வருவான்னு நினைக்கிறேன். வேலை தோகடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் என்னோட டீம்மேட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். தோக்கடிச்சிடுவேனான்னு தெரியல. -59 எவனுமே இல்லை. நான் ஒத்ததாக கைஸ் ஃபுல் இதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த ஒரு 2 பேருக்கு தோற்று போயாச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அந்த இது போட்டோன்னா அது வெடியும், அதனால் அது வேணாம், குறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது பெயிண்ட்டு தானு. இந்த பாயிண்ட்டு சொன்னேன், நான் மறந்துட்டேனே. கொஞ்சம் மறதி அதிகமாக தான் கைஸ் இருக்குது. சின்ன வயசுலேயே மறதி, அதுவும் டீனேஜ்லேயே.
கொடுமை சேவனா ஐயோ எவனும் எங்கூட இருக்க மாட்டான். அந்த லெவலில் தான் ஓடிட்டு இருக்கு. அவன் எடுக்க கைஸ் 2 நிமிஷம் கைஸ். எடுத்துட்டேன் கைஸ். அது கொஞ்சம் தொடறதுக்கு கஷ்டப்படுது கைஸ். ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு வேறு ஃப்ரீ ஃபயர் சுத்தமாக விளையாடல, தோத்துட்டேன். நான் இது போடலான்னு நினச்சா கடைசியில் தோத்துட்டேன். காய்ஸ் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், எப்படின்னா ஹேயெல்லாம் எப்படி காமிக்கணும்னு தெரியணும் காய்ஸ். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து வெறும் செல்வத்தில தான் இருக்கா, கோஷவர்தன்னு பேர். அவன் என்ன பண்ணலான்னா வந்து ஈஸியாக ஹேய் காமிக்கிறா, ஈஸியாக வந்து இது பண்ணலா. எப்படின்னா வந்து டைமண்ட் யூஸ், அதாவது கன்று வச்சுட்டு இருக்கா. அவன் நிற்கிறதே வந்து கன்று காமிக்கிற மாதிரி தான் காய்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா எனக்கோ நானும் ஃப்ரீ ஃபயரில் வின்னு பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவன் நியூ பிளேயர் தான். இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட ஆரம்பித்ததை பார்த்து என்னோடய சேனலை பார்த்து தான் அவனே புரிஞ்சிருக்கான். நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து அந்த ஸ்பீக்கிங் வீடியோ போட ஒத்துக்கவே மாட்டேனுங்க. அவனை ஒத்துக்க வச்சு நாங்கள் 2 பேரும் ஃபன் டாக் பண்ணி எனிமியை பற்றி போட கைஸ். இவனை செத்து போட நாயை அடிச்சுட்டா கைஸ். இவனுக்கு மட்டும்தான் எப்படி ஈஸியாக கொல்லணும்னு தெரியும் போல இருக்கு. அதை எடுத்து போகணும் கைஸ். சரியாக பொண்ணு வந்துடுச்சு, ஓவர் டைம்னு வந்துடுச்சு. நான் அங்கே போய் கொண்டுட்டா முடிஞ்சிடுது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரோபோட்டை போடுறது தான் கைஸ் கஷ்டமே. இப்போ எவனை தான் எடுத்ததுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. 135 இருக்குது கைஸ் எனக்கு. இதா விஷயமா கைஸ்? தோத்துடுவேன் கைஸ். கேம் அப் டிஃபீட், சுத்தம் ஃபஸ்ட்டு டிஃபீட்டு கைஸ். கஷ்டப்பட்டு பண்ணாலும் ஃபஸ்ட்டு டிஃபீட் போட்டா 2 பேரும் 5/5 கைஸ். அதான் கைஸ் ஃபஸ்ட்டு டிஃபீட் ஆகிடுச்சு. அந்த இதை கொடுத்தோன்னா அது வரும், அதில் வச்சு இதை பண்ணிட்டோன்னா முடிச்சிடும் கைஸ். சும்மா விளையாட்டு கதை பண்ணுங்க கைஸ். கிளைம்ப் எல்லாத்தையும் கொடுத்துடணும் கைஸ். கிளைம்ப் முடிஞ்சிடுச்சு. பஃபிங் வீடியோ வரும்னு சொல்லுது. நான் ஆஃப்லைனில் தான் கைஸ் விளையாடுறேன். இந்த கேம் எப்போவுமே ஆஃப்லைனில் தான். நான் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட ஆஃப்லைனில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நியூ ஆள் கிடச்சிருக்கா. வாவ், நியூ இது இருக்கா பாருங்க கைஸ். யூஸ் கொடுக்க போக 2 நியூ ஆட்கள் கிடச்சிட்டா. ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து 2வது நியூ ஆட்களை ஆளை காமிக்கலை. காய்ஸ் நல்லா இருக்குது காய்ஸ். ஆனால் இந்த கேமு அந்த சிங்கு தான் எனக்கு வேணும், இவனும் எனக்கு வேணும், நிறையா பேர் வேணும். ரொம்ப கஷ்டம் காய்ஸ், ரொம்ப கஷ்டம். அதனால்தான் எப்படியோ விடுங்க. பின்னாடி நாய்ஸாக இருக்கும். என்னன்னு கேட்டால் விருந்தாளி வந்து இருக்கா, அதனால் எங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கா. ஸ்டூடியோ இன்னுமே வந்து ஒழுங்காக ரெடி ஆகலை. அதான் விஷயம். நீங்கள் மானிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ எங்களோட சேனலை, நிச்சயமாக வந்து மானிட்டைஸ் பண்ணிவிடுங்க கைஸ். நான் டெல்லியில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், எத்தனை விஷயத்தை தான் பேசணும். ஐயோ கைஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் ரொம்ப நேரம் போட்டால் வந்து இது வந்துடுது. ஏதோ ஒரு பேர் என்ன, அது பேர் ஏதோ ஒன்று காப்பிரைட் வருது கைஸ். அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ஷார்ட்ஸாக போட்டால் தான் காப்பிரைட் வர மாட்டேங்குது. அப்புறமா வேறு ஏதோ 1/2 மணி நேரம் வீடியோ, அதே தான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சுருந்தேன்.
அதில் உட்காந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்து எப்படின்னு தெரியல காப்பிரைட் வந்துடுச்சு. இந்த வீடியோ காப்பிரைட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். காப்பிரைட் பண்ணாலும் நான் அப்லோட் பண்ணணும்ல, எதுவும் இல்லை. காப்பிரைட் வந்துச்சுன்னா சேனல் போய்டும் கைஸ். அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதான் விஷயம். இப்போ ஆர்டின் இனிமேல் எடுத்துக்கலாமா வேண்டாமா? வேண்டாம் இருக்கு. முடிச்சாச்சு கைஸ். ஓகேயா, முடிச்சிடுவோம்ல. அண்ணையா தளபதி கைஸ் ஆர்டின் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கு. 5 பாயிண்ட் முடிச்சாச்சு. சி விளாக்குள்ளே போகலாம். ஈஸிதான். எனக்கு முடிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. பின்னாடி அவனாவது வந்து அடிப்பானா? சாவடிச்சுட்டான். ரொம்ப இது சரி இதை பார்த்துட்டு இருக்க கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஒத்த தான் உட்காந்து முடிச்சுக்கேன். போடுறா கைஸ். கேம் அப் ஆகிடுச்சு. அவன் என்னோட டீம்மேட் உட்காந்து போட்டா. ஆமாம், அவனுக்கு மட்டும் இப்படி அத்தனை பிளேயர் கிடைக்கும். அத்தனை பிளேயரும் புது பிளேயர். என்கிட்ட அத்தனை பிளேயரும் ஓல்டு பிளேயர், அதாவது கிஃப்டாக கிடச்ச பிளேயர்னுக்கு கைஸ். இப்போ நான் எந்த ப்ளே பண்ணுறது எல்லாமே ரெடியாக தான் கைஸ் இருக்குது. பைக்கு போக சொல்லுங்க. எதுவும் இருக்குது போல இருக்குது. எதுவுமே இல்லை. நான் என்ன காரை வந்தேன் எனக்கே தெரியல. இன்னொன்று விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இருக்கு கைஸ். வாங்கியாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு கைஸ். 210 என்னதான் அது எவ்வளோ யூஸ் பண்ணலாம் பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன். இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் நானே அதை கவனிக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்சை நான் முடிச்சிடுறேன் கைஸ். கேம் இதுவே இந்த மேட்ச் மட்டும்தான் கைஸ். முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அதை முடிச்சிடுறேன், அவ்வளோதான். போக இந்த ஆள் ரொம்ப ஈஸியாக இருக்கா கைஸ். ரொம்ப ஈஸியாக ஆடுறா. நல்லா ஆட முடியுது. பிளேயிங்கும் வந்து நல்லா இருக்குது. அது போட்டு ஏதாவது எய்ம் பண்ணிடுச்சுன்னா கொண்டுடுது. நீ அடிக்க நான் இவனுக்கு ரிவெஞ்ச் வாங்கி ஆகணும். முடிச்சாச்சு கைஸ், முடிச்சாச்சு. என்ன தைரியம் தான் என்னோடய ஏரியாக்குள்ளே வந்து இப்போ நீ. அதனால நான் இப்போ என்ன பண்ண போவேன்னா கைஸ், நான் வந்து எங்கே போகிறேன், அந்த ஒரு இடத்துக்கு அவனோட எனிமி பிளேஸ்க்கு போய் எனிமியை போட போகிறேன். அதாவது எனிமியோட வீடை போட போகிறேன். போட்டாச்சு, முடிச்சாச்சு. முடிச்சிடலாம். முடிச்சாச்சு கைஸ். அந்த ஒரு வீடியோ முடிச்சாச்சு, அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சது. முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவேன். முடிச்சிட்டேன். இவனை கூட முடிச்சாச்சு. இவன் அந்த கேட்டு பையன் நாங்கள் போய் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த சி பிளாக் இத்தினோடு ஹெச்பி வச்சுட்டு எவ்வளோ முடிப்பேன்னு பாருங்க கைஸ். ரொம்ப ஈஸியாக முடிப்பேன் பாருங்க. என்னோடய ஆள் வந்துட்டா முடிச்சாச்சு. ஒரே ஒரு வெடிகுண்டை வச்சு முடிச்சுட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்க விருப்பப்படுறேன். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கு வேறு கெஸ்ட்டு வந்திருக்கான். நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதே டூ வச்சு. ஓகே கைஸ், பாய்.